சக்கமா 9 கம்பளம் 48 சமுக்கலாம் 50 பாயி 80 வாய் கொடுப்பாங்க. இதே புண்ணியத்துக்கு என்ன கொடுத்துட்டா அது பூரா சுற்றி சுற்றி கரையா மேஞ்சிருக்கும் போலுக்க. ஆமா சுற்றி இந்த தச்சு வச்சிருப்பாங்க. அதை யாருக்கும் கை பார்க்கணுமா நாடி பார்க்கணுமா காது பார்க்கணுமா நல்லது கெட்டது நல்லா பார்த்து சொல்லுவேன். ஆடாத பையன் ஆட்டி வைப்பேன், ஓடாத பையன் ஓட்டி வைப்பேன், கூடாத பையன் கூட்டி வைப்பேன். ஆடாதவே ஆட்டி விடு, ஓடாதவே ஓட்டி விடு, கூடாதவே கூட்டி விடுவோம். நீங்க ஆமா கூட்டி விடுறதுக்கா வந்திருக்க. நாங்க அக்காவை வச்சு கூட்டி விட்டுருக்கோம். சரியான மானகட்ட குடும்பமா இருக்க. எங்க அக்கா ஒருத்தன் குடிகார தினம் பகல்ல குடிச்சிட்டு தினம் அடிச்சு கத்தி விட்டுருவோம். கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருந்து வாழணும்னு கூட்டி கொண்டு விட்டுருக்கோம். அப்படியா? நீ பேய கூட்டி விடுதமுங்க. ஐயா உங்க வீட்டுக்கு இது வரைக்கும் எத்தனை கோடைங்க வந்தாங்க குடிகார வந்தாரே எனக்கு தெரியாது. அத்தனை பேர் வந்தும் இந்த பேய தலையத்துக்கு ஆட வைக்க முடியாட்டனும் இந்த கோடைங்கால தலையத்துக்கு ஆட வைக்க முடியும். சரி அதான் ஆடாத பைய ஆட்டி வைப்போம்னு சொன்னேன். ஓடாத பைய ஓட்டி விடுன்னு சொன்னா கருங்கல்ல தலையில் தூக்கி வச்சு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு ஓட வைப்பேன். அதான் ஓடாத பைய ஓட்டி விடுன்னு சொன்னேன். சரி கூடாத பைய கூட்டி விடுன்னு சொன்னா இப்படி தொழிலாளியை கூட்டிட்டு வந்துட்டு கம்பெடுக்க உலக்க எடுக்கணும்னு சொல்லி ஏதாவது பேசுனீங்கன்னா சரி பழையபடி அந்த பைய உள்ள கூட்டிட்டு சொன்னேன். இல்ல என்னத்துக்கு ஐயா உனக்கு எனக்கும் தகராளு ஐயா. கொடாங்கி வாரு கொடாங்கி நீர் தான் நக்கும். நீர் போய் நக்கும். 4 பேருமா நக்கணும்னா வெள்ளத்துல வேலை முடிஞ்சு போகும். இல்லை நீங்க தான் நக்கும். நானே தான். சரி வந்த இந்த என்ன சொல்லியா வந்தீங்க? ஐயா சாமி செத்து போனாரு. ஆமா ஐயா சாமி எப்பவுமே செத்து போனாரு. அதாவது அப்படி ஊர் மேல மூணு மேல அடிச்சு வருது. ஊர் மேல வாரியாக்கும். என்ன சொன்னா எங்க ஒரு சின்ன கிராமங்கள்லயோ நகரங்கள்லயோ யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தா அதை அடிச்சு விளக்கிறதுக்காக அப்படியே ஆண்டவனின் அவதாரமா வந்துட்டு இருக்கமியா. ஆமா வந்துட்டு எங்க வீட்டு வரைக்கும் வரணுமே. ஐயா வீட்டுல என்ன சுசியம்? சுசியம் சுட்டு 3 நாள் அது போற ஊசி இருக்கு. கோடாங்க கூப்பிட்டுல என்ன விஷயம்னு கேட்டேன். என் பொண்டாட்டி ரொம்ப நாள் படுத்த படுக்கையா கிடக்காப்பா. படுத்த படுக்கையா கிடந்தா ஆஸ்பத்திரியில ஒரு ஊசியை போட வேண்டிய அடங்க மாட்டேன்ட்டாளே. என்னாச்சு? அடங்க மாட்டேன்ட்டாளே. எங்க ஐயா மாடசாமி சுடலை ஓயில் சாப்பிட்டதுதான். சரி 3 மணிக்கு எந்திரிக்கா. மோட்டரை போட்டு விடுவா. சரி தலைவலியே பச்சை தண்ணியை குளிக்கா. சரி கோழி பூடல்ல எண்ணெய் தேய்க்கா. கோழி உப்புட எண்ணெய் தேய்க்கா. சரி நல்ல முடி இவளுக்கு. அப்படியா? மயிர் குண்டி கீழே கிடக்கும். அப்படியா? ஆமா நான் 2 மாதத்துக்கு வரைக்கும் வெட்டி விட்டுறது. அது எப்படியா நீ பார்த்த? ஏன்னா அந்த அவுத்து போட்டு குளிக்க தண்ணிக்கு அவுத்து போட்டு குளிப்பாண்டா. அப்படியா? முடிய கீழே வரைக்கும் என்ன. சரி நல்லா சளி பிடிச்சி தன்னால மூச்சு திணறி போய் கிடந்தா. சரி இவளுக்கு முன்னாலேயும் போக மாட்டேங்குது பின்னாலேயும் போக மாட்டேங்குது. என்னது மூச்சு? அப்படியா? திக்குன்னு முக்கினா ஒரு ஆட்டா வர சொல்லி பசு தண்ணி கொண்டு போனோம். சரி ஆஸ்பத்திரியில கொண்டு விட்டுறான். டாக்டர் பக்கத்துல உட்கார சொல்லி கண்ணாமொழி நீக்கி பார்த்து வாயை திறக்க சொன்னாரு. சரி உள்ள வரைக்கும் அடிச்சாரு. பேத்தி அடிச்சு பார்த்தாரு. சரி ஒரு குச்சி கணக்க கொண்டு வந்தாரு. வாயில வச்சாரு. யார் வாயில? அவளு காய்ச்சல் அடிக்க என் வாயில வைப்பாராக்கும். தென்னை மரத்து தேள் கொட்டி பனை மரத்துல போய் பதால வெட்டுதாரு. அவ வாயில தான் வச்சாரு. சரி சீப்புன்னு 2 இழுவ இழுத்தா அந்த மண்டையை கடிச்சுட்டா. தர்மமீட்டர் மண்டையவா? தர்மர் மண்டையை நேரத்து கடிச்சா இன்னைக்கு ஓம் மண்டையை கடிப்பா. ஏன் டாக்டர் வாயில வச்ச குச்சியை கடிச்சுட்டா. அப்படியா? டாக்டர் எடுத்துக்கிட்டு இப்படி உதறினாரு. உன் பொண்டாட்டிக்கு சிக்கன் குனியா காய்ச்சல். என்ன சார் செய்யணும்னு சரி ரத்தம் டெஸ்ட் எடுத்தாரு. ரத்த டெஸ்ட் பார்த்து சொல்றாரு உன் பொண்டாட்டிக்கு வைப்பாட்டி காய்ச்சல். டைபாய்டு காய்ச்சல். ஆமா குளுக்கோஸ் ஏத்தணும்னு சொல்லி குளுக்கோஸ் ஏத்துவாரு. சரி நரம்பு இடையாம எலும்புல போய் இடிச்சிட்டாரு.
தண்ணி உரம் கீழே ஊடி போகுது. என்ன தண்ணி? சொட்டு நீர் பாசனம். அப்படியா? வேற குளுக்கோஸ் தண்ணி மோட்டர் தண்ணி மாதிரியா போகும். சரி முடிஞ்சாலும் பார்த்தேன். ஆமா உன் பொண்டாட்டிக்கு இது நோய் கிடையாதுப்பா. சரி ஒரு 50,000 கொடுத்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. நோயை காப்பாற்ற முடியலனாலும் அவங்க படிச்சிருக்காளே டாக்டருக்கு பிறகு ரூபாய் வாங்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு செலவு உமக்கு இருந்திருக்கையா? ஆமா செலவு இருந்துச்சு. 2 செடி சாந்த போட்டோம்னா அடை விட்டு போகுது செலவுல. இல்ல அவ்வளவு ரூபாய் செலவழிச்சிருக்கேன்னு சொல்றேன். ஆமா ஆமா சரி வேற வீட்டுல ஒன்னாவது ஓட்டிருக்கேன். கல்யாணம் முடிச்சு வந்த உசுல என் மேல பாசமா இருந்தா. ஓஹோ ஆசபாசமா இருந்திருக்காங்க. வாங்கத்தான் வாங்கத்தான் கொடுக்கத்தான் எடுக்கத்தான். அப்பா பொம்பளைய நல்ல மரியாதை. கல்யாணம் முடிச்சு 3 நாளைக்கு தான் அந்த பணியார பானை காலியாவது வரைக்கும் புருஷன் காலை தொட்டு தொட்டு கும்பிடுவா. சரி காலையில எஞ்சி புருஷன் காலை தொட்டு கும்பிடுவா. அப்படியா? 4வது நாள் கேட்டுக்கோங்க. என்ன? ஏழை எந்தில புருஷனை அப்படி சொல்லுதா? என்ன வயசுல மூத்தவளை கட்டினா பிறகு ஏழைன்னு தான் கூப்பிடுவா. சரி பிறகு அவ என்ன வாங்கத்தான் போங்கத்தாம்னா இப்ப கெட்டின புருஷனை சுண்ணியா ஐயா. சின்னியா அவங்க ஐயாவை புருஷன்பா. பெத்ததா பண்ணியப்பா. அவங்க அண்ணனை மச்சாம்பா. அடடா அவங்க அம்மால மதினிகா. சேலை அவுத்து போட்டு தெருவுலயே திரிவா. அப்போ பார்க்க நல்லா இருக்கும். நீ வாசிலேயே படம் பார்க்க தெரியுத. அவ சேலையை அவுத்து போட்டு பாவாடையோட தெரியுதா ஐயா. அப்படியா? பல்லெல்லாம் பல்ல கடிக்கலாம். கடுக்கு புடுக்கு ரெண்டும் கடிப்பா. கடுகுடுன்னு கடிப்பா. சரி நம்ம பதறிக்கிட்டே இந்த கோயில வந்து உட்கார்ந்துக்கிடுவேன். இப்போ பதறின வாழ்க்கை தான் வளர்ந்துருக்கேன். சரி சரி நீதான் நல்ல சூப்பரா பார்த்து சொல்லணுப்பா எனக்கு. அப்படியா? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சியா? அப்ப லைட் அமுக்குங்க. என்ன தெரிஞ்சு வச்சுங்க? அப்படியே தெரிஞ்சு போச்சு. என்னது நீங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவளுக்கு கருப்பன் இருக்குமே ஐயா. என்னண்டி கருப்பன் இருக்குமே? அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிகப்பண்டி இருந்துச்சு. அதை கோயில்பட்டி மேட்ட ஆஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷன் பண்ண கொண்டு போனோம். ஆப்ரேஷன் பண்ண நேரத்துக்கு கரண்ட் ஆஃப் ஆகி போயிடுச்சு. சரி டாக்டர் கத்திரி பண்ண கத்தி எடுத்தவர் அண்டி தெரியாம குண்டியை பிடிச்சு அறுத்துட்டாரு. அதுக்காகதான் ரொம்ப நாள புண்ணாகி ஆறாம கிடந்து சலம் வச்சு இப்பதான் தலிம்பு கிடக்கு. அது இல்லையா காத்து கருப்பு அண்டி இருக்கும் பேய் பிசாஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அதுதானே ஒன்ன தேடி வந்தோம். அப்படியா? சரியா இதை பற்றி ஒண்ணு நீ கவலைப்பட வேண்டாம். சரியா? சரி கொடைட்டு சொல்லிட்டீங்களா ஐயா? வீடு எத்தனை மைல் இருக்கும்? அது மழவே போய் மழை இல்லாம மைல் போற ஊருக்குள்ளதான் வந்து தெரியுது. ரெக்கை விரிச்சுக்கிட்டு அந்த மயில கேட்கல. உங்க வீடு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டேன். 4 கிலோமீட்டர் இருக்கும். கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து வந்து நல்ல கிட்ட நல்லா பார்த்து சொல்றேன். உங்க வீட்டுல பொம்பளையா இல்லையா? நான் என் கொழுந்தியா வந்திருக்கா. அப்படியா? வர சொல்லுங்க பாப்போம். அம்மா வாங்க. ஐயா வரும் கொடாங்கி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கொடாங்கி. சரிம்மா அம்மா முன்னால பார்த்தது இப்ப வேணா பின்னால பாருங்க. இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னால பார்த்தது. ரொம்ப நாளைக்கு முன்ன பார்க்கும்போது மூக்க உடைச்சிக்கிட்டு பாவாடை சட்டோட அம்பட்ட புள்ளியா இருந்திய. இல்ல இம்புட்டு புள்ளியா இருந்திய. சரி கொடாங்கி இப்போ நல்லா தலை முழு ஏகப்பட்டு வளர்ந்துட்டீங்க கொடாங்கி. இப்ப தலை முழுன்னு இருக்குன்னா நான் வயசுக்கு வந்துட்டேன் கொடாங்கி. மைத்தா வயசுக்கு வந்தா இவங்க ஆத்தாக்கு அம்மா வேலைக்கு போனா சோறு கொண்டு போனா. சரி போய் மஞ்சந்தி கட்டையில போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டா. இவன் என்னக்கு வயசுக்கு வந்தா? வயசுக்கு வந்துட்டாங்க. வயசுக்கு அப்படி வருவான்டா. அதாவது நல்லா தின்னா பொக்குன்னு வளர்ந்துட்டான். நல்லா சாப்பிடுவா. நன்னத்தனாலும் தின்னுட்டு நல்ல பொக்குன்னு படக்குன்னு புள்ள படக்குன்னு வளர்ந்துருச்சு. அப்படியா? ஆமா ஆமா. அதாவது பெரிய மனுஷன் ஐட்டம்னு சொல்றாங்க. நீ கொத்தனார் வேலை வாக்கியாக்கும். அவளுக்கு போனது வந்து பூசி விடு. இல்லையா? பெரிய மனுஷன் ஐட்டம்னு சொல்றாங்க. சரி எவோ நம்ம தொட்டம்பட்டிக்கு வந்திருக்கேன். எதுக்கா வந்திருக்கேன்? தொட்டம்பட்டியில எங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்கு. இங்கதான் கட்டி கொடுத்துருக்கு. சரி அக்கா வந்த இடத்துல இப்படி படுத்துட்டா. வந்த இடத்துல படுத்துட்டா. இவ போன இடத்துல படுத்துட்டா. இவ ஆத்தாவை கம்மாக்கில எடுத்துட்டா. இவ அப்பம் போய் ஓடைக்கில எடுத்துட்டான். ஏன்னா படுக்க இடம் இல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். படுத்துட்டாலும் அந்த இடத்துல உடல்ல செல்லா படுத்துட்டாங்களாம். அதான் அவங்க சொல்றாங்க. சரியா? சரியாமோ? கோடாங்கி அப்போ கோடாங்கிட்ட காட்டுதீங்களா? என் மாமா கோடாங்கி காட்ட சொல்லுதாரு. சொல்லிட்டு தானே ஓவிய போன ஊர்ல
ஆறு ஃப்ரீயா இருக்க முடியும் ஆத்துக்குள்ள தெரிஞ்சல அது நல்ல மண்ணு முத்துன்னு இருந்துச்சு மாமா. படுத்துருப்பா அவருக்கு மண்ணுல. சரி 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 சரியம்மா. கொடாங்கி வாங்க. வரீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். வாங்க. ஏம்மா ஒன்னா போங்க சரியா? சட்டி சுட்டதடா கை விட்டதடா. அது யார் முக்காடு போடுதா? எங்க மாமியா மரச்சடங்கா இருக்கா, அதான் ரெக்கார்டு நல்ல பழைய காலத்து பாட்டா போட சொன்னாங்க. அதாவது சடங்காருக்கு ஒரு சில வயசு வரம்பு இருக்கலாம். ஆமா. உங்க மாமியாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? எங்க மாமியாவுக்கு 95 வயசு ஆகுது. அப்போ அவன் வெத்தலை ஓட்டு துப்பிட்டா இல்ல, அவன் உரல் இடிச்சு இடிச்சு போடுவாங்க வெத்தலையா. எங்க மாமா காலத்துக்கு எடுத்துக்கிட்டு உரல் இடிச்சு இடிச்சு வாயில வச்சுக்கிடுவான். அவன் எதுல துப்புனா? அவன் சீலையில துப்பி இருக்கா, அதான் எங்க மாமியா மருத்துவனங்க இருக்காங்க. வேற எதுல ஊத்துவா? மூஞ்சில துப்புவா. ஏமா கொடாங்கி ஒரு முக்கு இல்ல முக்கவா? ஒரு முக்கு கொடாங்கி. எங்க தெருவு சந்து மொந்தமா இருக்கும், ஒரு முக்கு வந்திருக்க. ஆமா, நீ 3 முக்கில் ஒன்று சதக்குன்னு வரும். வீடு எதுக்குள்ளதான். அப்படியா? சரி சரி. ஏமா பொண்ணா போடு சரியா? 18 வயசு இளமட்டு மனசு ஏங்குதே வாய் ஓட. வாய் ஓடவா என்ன செய்யுது எனக்கு என்ன தெரியுது? அதுக்கு இங்க ஒரு முக்கு கொடாங்கி. ஒரு முக்கா? எத்தனை முக்கு சார்? நிவாரம் நிக்கிட்டு தெரியும். ஒரு வழியா நடக்காப்புல வாடகைக்கு என்ன ஓதமா? ஆக்கங்கட்டான வாதத்துக்கு ஓதம் காம்பரு. அது வேற பூசணி கணக்கா வச்சுக்கிட்டு வேட்டி இங்க தூக்கிட்டே எத்தனை நாளைக்கு நாட்டிக்கிட்டே வர. வாதம் 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 ஜீவாதம். இங்க ஒரு முக்கு கொடாங்கி. பாவடத்துக்குள்ள உண்மையா நீ தான் பார்க்கணுங்களா உள்ள என்ன இருக்குது? கொடாங்கி மோ இதான் எங்க வீடு. இதான் எங்க வீடு கொடாங்கி. இதான் உங்க வீடா? இதான் எங்க வீடு. என்ன வீடு பூட்டி கிடக்கு? நீ வரங்குள்ள வீட நாளைக்கு திறந்தமா நீ வரங்குள்ள வீடு திறந்த கிடக்கும் பூட்டி கிடக்கும். என்னையா கேட்டு பெரிய கேட்டாவில் இருக்கு? ஏன் நாங்க தீப்டாஸ் வச்சிருக்கோம், அதான் கேட்டு பெருசா இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா. பூட்டு இல்லாம கிடக்கு. சரி 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 சரி. ஆசாரி கிட்ட செய்ய கொடுத்தேன். அது எதுக்கு அவர்கிட்ட போய் கொடுக்கிய? ஆசாரி இல்லைன்னா எப்படி செய்ய முடியும்? அவர் தான் நல்லா செய்வாரு. நாங்க செய்யணும்னாலும் அவர்கிட்ட தான் போகணும். சரி. பூட்டு அடிக்கணும்னாலும் அவர்கிட்ட தான். சாவி எடுத்து கொடுத்துட்டாரு பார்த்துக்குவாங்க. மர தேய்க்காம அந்த அன்னைக்கு பெருசா அடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ பூட்டுக்கு சேர மாட்டேன். சரி 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 சரி. அப்ப இதான் நம்ம வீடா? ஆமா கொடாங்கி. ஓ வீடு தான். ஒத்தக்கால் போய் வீட்டு நல்லா அரங்கரங்காத்தான் போட்டிருக்கான். நீ வாரணும் உனக்கு நான் குழி தாண்டி போட்டிருக்கணும். அரங்கரங்கா போட்டிருக்கேன், சும்மா போட்டிருக்கேன். இந்த அம்மாளுக்கு எழுப்பி விடுங்க, அவனும் பார்க்கட்டும். ஏக்கா ஏதாயி ஏன் முத்து மடக்கு ஏமா சின்ன கருப்பாயி எந்திக்குதாயி ஆட்டம் பார்க்கறதுக்கு, இந்த பேயாட்டம் பார்க்கறதுக்கு. எப்பா வீடு பெருசா போட்டுருக்கியா? அதை ஏங்காக்க கல்யாணம் முடிச்ச ஊசில சிக்கலா இருந்துச்சு. கல்யாணம் முடிச்ச ஊசில சிக்கலா இருந்துச்சா? ஆமா, கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சாச்சு. சரி. ஆனா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை 5000 பத்திரிக்கை அடிச்சிருந்தேன். 5000 பத்திரிக்கை அடிச்சா தான் ஏகப்பட்ட மொய் வந்திருக்குமே. மொய் மயில வரும். நான் எவன் வீட்டுக்கு போறதான் என் வீட்டுக்கு எவனு வருவான். சரி. 5000 பத்திரிக்கை அடிக்க இருக்கிறவங்களாம் வாயை இழுச்சுக்கிட்டு கடன் கொடுத்துட்டாங்க. சரி. ஆமா, அதான் அங்கிட்ட அவருக்கு திருப்பியுமா வேற என்ன செய்ய? அப்பதான் கல்யாணம் முடிச்சுட்டு 2 பேரும் போய் படுப்போம். போறத வந்து கதவை தட்டுவான். கடன் கொடுத்தவன். வேற அவன்கிட்ட பதில் சொல்லிட்டு 2 பேரும் அப்பதான் லைட் அமர்த்துவான். போறத வந்து சன்னையில திறந்து வைப்பான். கடன் கொடுத்தவன். வேற இவ என்ன மச்சான் இப்படி ஒவ்வொரு தடவை வர அத்தான் அவ வாய்க்கு நேரம் வை தம்பி உன் மைக்க. வேற ரேட்டேஜெட்டுக்கார தம்பி என்ன அந்த ஆணைக்கு சரின்னு சொல்லி இவ யாரு கூப்பிட்டாலும் போவா. எங்க
விவசாய வேலைக்கு. அப்படியா? கருதடிக்க போவா, நடுவு நட்ட போவா, களை வெட்ட போவா, காய் அடிக்கிறதுக்கு முக்கியமா தெரியவா. என்ன காய்? உளுந்தங்காய், பாசிக்காய். சரி. காய் சம்சாரி காயை பிடிச்சிட்டானா தாயில கண்ணு பிதுக்குனாலும் விட மாட்டான். காயை அறுத்து பருப்பை ஒதுக்கிட்டு தான் வருவா. அப்படியா? நைட்டுக்கு மல்லுக்கு போவா. மில்லு வேலைக்கு. மில்லு வேலைக்கா? நைட்டு வேலைக்கு போனாலே 2 ஷிஃப்ட் எடுத்துட்டு தான் வருவா. வேலையில கெட்டிக்காரி. சம்பளம் ரொம்ப சேர்ந்து வச்சு ரூபாயும் சேர்ந்துருச்சு. சரி சரி, நீ வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, திடீர்னு மோடி செல்லாது பாரு. அப்படி சொல்றாரோ? வீடு கட்ட ஒரு கொத்தனாரை போய் பார்த்தேன். ஐயா கொத்தனாரே, என்ன வெள்ளிக்கிழமை வீடு வாஸ்து? ஆமா. நீர் தான் வந்து முளைய பிடிக்கணும்னு வாஸ்து பண்ணணும். அவர் நீ எவ்வளவு வச்சிருக்கனாரு? சரி, நான் என் பொண்டாட்டியை வச்சிருக்கேன். ரூபாய் எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்காரு. ஆமா, ரூபா ரொம்ப இருக்கு வாங்கினேன். சரி, நான் வந்து சரம் முடிச்சிருக்காரு பாரு. கிழக்கு ஒரு ரூம்பு, மேற்கு ஒரு ரூம்பு. சரி, வடக்கு ஒரு ரூம்பு, தெற்கு ஒரு ரூம்பு. ஆமா, 4 சைடு 4 ரூம்பு. கூடால பாத்து ஊம்பு. பாத்ரூம் எதுக்கே ஊட விட்டுருக்கிய? இந்த அசாம்காரங்க வெள்ளத்துல அழிஞ்சவங்க வராங்க. சரி, ஆளுக்கு ஒரு ரூம்பை வாடகை விட்டுட்டு ஒருத்தர் ரூம்ல முக்கிக்கிட்டு கட்டுவேன். அப்படியா? ஆமா. ஒரு வீட்டுக்கு 4 வாசல் வச்சிருக்கேன். எதுக்கா வச்சிருக்கிய? வெளியே சொன்னா கேவலம். என்ன? பூரா முள்ளப்பட்ட கடம். அப்படியா? 4 வாசல் வச்சிருக்கோம்னா கிழக்கிருந்து எவன் கடன் கட்டு வருவானோ மேற்காம ஓடுவேன். மேற்கிருந்து கடைக்காரன் வந்தாம்னா தெற்காம ஓடுவேன். சரி, தெற்க இருந்து கடைக்காரன் வந்துட்டாம்னா வடக்காம ஓடிடுவேன். 4 வாசல் 4 கடைக்காரன் மறைச்சுக்கிட்டோம்னா வீட்டுக்குள்ள நாண்டுக்குன்னு சேர்த்து போவேன். என்னையா இப்படி கடை வாங்கி வீடு கட்டணும், நாட்டுக்கு நீ சாவணும் இருக்கா? அவன் நக்கோ 10 பைசா வட்டி கொடுக்கான். போய் தானே கொடுக்க ஒப்பனை வழி ஒரு இல்லாதவனுக்கு 1 பைசா வட்டி கொடுத்தானே 10 பைசா வட்டி கொடுத்துட்டு ஒரு மண்ணெண்ணெய் வண்டியை வச்சுக்கிட்டு தட ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு ரூபா வாங்க வட்டி வாங்க வரேன். நான் அதெல்லாம் கோளாரத்தான் இருப்பேன். அப்படியா? என் வீட்டை பூரா என் பொண்டாட்டி வேரில் எழுதி வச்சிருக்கேன். என் சாவு காரணம் யாருன்னா கடன் கொடுத்தவன் எழுதியிருக்கேன். அப்படி வச்சுங்களோ? சரி 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 சரி. 10 பைசா வட்டி வாங்கிட்டு பொண்டாட்டியோட பின்னல் போட்டுக்கிட்டு கிடக்க நான் ஜாவு ஆகும். நீ அக்கா உடுக்கல தேவடியா பேல ஒரு இல்லாதவங்களுக்கு குறைச்சி கொடுத்தானே வட்டிக்கு. கெடுவான் கேடு நினைப்பான் கெட்டான் திரியோதரன். அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையா? உங்க மொழி அப்படி பேசுதோ பழமொழி. என்ன போக சொல்லுது வந்து நின்றுக்கிட்டு போகத்தான் சொல்லுது. இந்தாமா. சரி சரி சரி. அப்படியா? நீ கஞ்சிதான் கிடக்கு தான் போக சொல்லு. சரி சரி சரி. நல்லா உதறிக்க தான் இருக்கும். அதெல்லாம் இல்லையே, நாங்க கோயில் பொங்கல் சாப்பிட்றது நானும் என் முன்னாடி ஒரே பாயில படுப்போம், ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம், ஒன்னாத்தான் குளிப்போம், ஒரே காத்து ரூம்ல ஒன்னாத்தான் குளிப்போம். ஆனா விரதம் நல்லா இருப்போம். எங்க வீடு சுத்தமாத்தானே இருக்கு இல்லையா? ஏமா வீட்டுக்குள்ள வர விட மாட்டாங்கல்ல, ஏதோ ஒரு தீய சக்தி தடுக்க துணி அவளுக்கு கொண்டு வச்சிருக்கா. அவரு தலைவாசல்ல அத வீடு முடங்கின துணியை கூரையில சொல்லியிருப்பா. அவளுக்கு காத்து அடிச்சு கீழே தள்ளி விட்டுருச்சு. எதுனா அந்த துணியை வைக்கணும் உனக்கு விவரம் வேண்டாமா? துப்பு கட்டாவ வாடாங்கி கூட்டு வந்தா நல்ல வீடு சுத்தமா வைக்க வேண்டாம். ஏமா நீ வாங்கிட்ட அப்படி வச்சிருக்க? நல்லா வச்சுக்கோமா, நான் சொல்லிட்டேன். தமிழ்காரங்க கூட போய் வீட்டை கெடுத்துறாத. அவன் வெள்ளாடு எனக்கு இப்படி திருக்க வேண்டியதான். நடுக பக்கத்துல வந்தா என்ன கேட்டா அந்த கேள்வி கிடையாது. எல்லாம் உன் மாமியா மக. நீ கூப்பிட்டோன்னா வாய் இழிச்சிட்டு வந்து நிக்கிறதுக்கு துப்பரா கடிச்சிருவேன். ஒத்த விரல்ற அது மொட்டையாட்டம் துடுப்பு கணக்கு வச்சுக்கிட்டு இருப்பாரு. செய்வனை எதுல வைப்ப? உன் பூடல்ல வை. செய்வனை கொண்டு வாயில வைப்பானே. ரொம்ப நாளா புடுங்காம போட்டு வச்சிருந்துருப்பான் போலுக்கு. கை வைக்கவங்கள பொறிச்சு இழுத்துட்டியப்பா. நெல் நாத்து விட்டுக்கிற மாதிரி
ஒரு பேய் பிடிச்ச வீட்டு போனோம்னா முதல்ல 6 கட்டணும். நீ 6 கட்டு, இவன் சுத்துச்சோறு கட்டட்டும், என் தம்பி சிவகுமார் பாலம் கட்டட்டும், நான் தண்ணி போற அடியில ஊடி ஊட்டி வயக்காட்டு பாயட்டும். என்ன 6 கட்டணும் குளத்தை கட்டணுங்க? இது வந்து தொழில் ரகசியம், உங்களுக்கு தெரியாதியா? சரியா? பக்கத்து ஒரு பண்ணையாருக்கு 41 நாள் பூசை ஒரு தவிடு கட்டிருந்தேன். பண்ணையார் பண்ணி வளர்த்தானாங்க? இல்லையா, செய்வன தகடு. செய்வன தகடு. ஆமா ஆமா. போயிட்டு வர்ற வல்ல வயக்காட்டுல வலிக்கு விழுந்தாலும் கோடாய்க்கு ஒருவுக்கு கிண்ணி போச்சு. கிண்ணி போனாங்க நக்க வந்தியா? கிண்ணியா போயிடுச்சு உனக்கு இங்க நக்கிற வேலையா? என்ன செய்ய சொல்றிய? அதாவது ஏலப்பட்ட பாவப்பட்ட கன்னிகளை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் அப்படியே ஊர் மேல வாரமியா. சரியா, அடிச்சுட்டு போய்யா. சரியா, வந்துட்டு எல்லாம் அடிச்சுட்டு போய். குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல. உங்க மேல கையை போட்டு குந்தலான்னு அடிக்க மாட்டேன். நீங்க எப்ப பண்றீங்க? அவன் அடிப்பான்னு தெரியுது, அப்புறம் இதுல வேற மச்சான் அடிப்பானா? கை தங்கல முள்ள போட. சரியா? என்ன இடவுல உருவிட்டு போயிட்டாங்க. அவ அப்படித்தான் தீப்டி ஆசுக்கு வேலைக்கு போவா, 2 கட்ட உருவா காந்து அவனுக்கு விசவடி இருக்கும் போடுங்க, மருந்து வைக்க ஒடிக்க மாட்டேங்க. இறக்கி வைக்க நல்ல வயதா இருக்க பாரு, நல்ல கலர் பார்த்துக்கோங்க, நல்ல பணங்காய் கணக்கு, நல்ல கலர், நல்ல கசக்கட்டில் நனைஞ்ச பணம் கணக்கு. எத்தனை வருதுன்னு சொன்னாலும் சாயம் போக மாட்டப்பா, நீ மழை வேஞ்சாலும் கலர் மாற்றம் இல்லாத கலரு. தலையில கம்பி மேல போனியா? அப்படி இல்லை, கம்பி மேல போகணும். அவசரப்படாதுங்க, வயரை கீழே எடுத்து போட்டு எடுத்துருக்கு, கையில வச்சு கீழே இறக்குது. அப்படியே கீழே இறக்குதா? உனக்கு என்ன எப்பவும் நல்லா வளையுமே, இப்ப என்ன வளைய மாட்டேங்க, அப்படியே வெறப்பா நிக்க. அந்த கல்வி டைட் வச்சிருந்துருப்பான் உனக்கு, என்ன நல்ல டைட்டா தொய் கொடுக்கணுங்க. என்ன அவன் சமைஞ்சிருப்பான் அவனுக்கு, அந்த மூளையில போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதான் உங்க பொண்டாட்டியா? சந்தேகம் இருந்தா விடியட்டும், பார்த்து சொல்லுவோம். ஏன் பொண்டாட்டி இல்லைன்னா நான் இடத்துக்கு இன்னைக்கு தொட்ட முட்டி ஒரு கூட நாக்க பிடிக்க நாண்டுக்கு நிற்க. பார்க்க பச்சைக்கிளியா கிடக்கு, ஊனா உருக்கி போட்டிருக்க. ஊனா உருக்கி போட்டா கிண்ணத்துல வலிச்சுக்கு நக்கு. அவன் 1 மாசமா பச்சை தண்ணி இல்லாம பாயும் படுக்குன்னு கிடக்கால, பிறகு ஊனா உருகாம ஊத்தாம்பிட்டி எனக்கு வருவா. அது ஆன பொழுக்க ஆனா எந்த காலம் புழுக்க ஓட்டுச்சு, அது பெரிய தழுவுச்சோறு கிடக்க போடுங்க, உருண்டையா. சரி சரி சரி, ஒரு உருண்டை தின்னாலும் ஒரு மாதிரி பசிக்காது உனக்கு. வீட்டுக்காரர் இந்த கண்ணி விட்டு பேர் விளக்கணும்னா பூசப்பு சாமான் வேணுமே. என்னது வேணும்? வெத்தலை பாக்கு, பத்தி சூடம். எத்தனை பாக்கு? எத்தனை பாக்குலையா? வெத்தலை பாக்கு. அட எத்தனை பாக்கியா? வெத்தலை பாக்கு. ஓ, வெத்தலையும் பாக்கும். வெத்தலை பாக்கு, பத்தி சூடம், சந்தன குங்குமம், சாம்பிராணி. மடையும் சாம்பிராணி. மடையும் சாம்பிராணியா? ஆமா, கம்பெனி பேரு மடையும் கம்பெனி. அப்போ உங்க மாதிரி தெளிவா தான் இருக்கும். வெத்தலை பாக்கு, பத்தி சூடம், சந்தன குங்குமம், சாம்பிராணி, அவல 5 கிலோ, பொரி 10 கிலோ, பொரியல்ல 15 கிலோ. எல்லாரும் அப்படி இருங்க, ஆயுத பூசை நடத்த போறோம். அவல் பெரிய கடலையெல்லாம் வாங்கிட்டு எல்லாரும் மக்கள் சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. அவல் பொரி பொரியடலை இதெல்லாம் எது கேட்கணும்னா படப்பு நிறைஞ்சு இருந்தா தான் தீய வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். படப்பு நிறைய இருந்தா தீய ஒரு பக்கம் வச்சோம்னா ஒரு பக்கம் முடிச்சு ஆகும். இல்ல என்ன வைக்க படப்பு, நாத்து படப்பா? என்ன படப்பு? மண்டு படப்பு. சரி, நிறைஞ்சு போயிருந்தா தான் கூப்பிட்ட குலதெய்வம் ஓடோடி வரும். வரட்டும், சரியா? செவல்லி 10, பச்சல்லி 15, உரிச்சதங்க 10, உரியாதங்க 15, 41 கும்பம், 41 துண்டு, 3 முட்டிக்கலை, 3 நூல் கண்டு, கொஞ்சம் வேப்பங்குளம், கொஞ்சம் மாங்குளம்,
எல்லாம் கொட்டுவாங்க. அப்ப பசுந்தண்ணியில ஒரு தமிழ் செட்டுக்கு ஒன்று சொல்லிடுவோம். ஆமா, பச்சை கலையை நூல் கண்டெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த மலைக்கு போயிட்டு வரையில அழைச்சிட்டு வரணும் இல்லையா? தமிழ் செட்டு நம்ம குட்டி தலார்த்து குட்டிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா தமிழ் செட்டுக்காரங்க? வாய் நான் என்ன சொல்றேன்னு கேட்டேன்னா 21 பந்தி 61 கூட்டுறவுக்காரங்களுக்கு படைக்க வேண்டியதை படைச்சு, ஆமா, அச்சக்கலையத்துக்குள்ள பேய பிடிச்சி அடைச்சி, சரி, அப்படியே அந்த கெங்காதேவில தாளிச்சு விட்டதான் கேட்டேன். சரி, வருது. சரியா? கலைய ஆக்களை எலும்புச்சம்பளம் வேணுமே. என்ன உனக்கு இந்த சாரா வடைக்குள்ள சூடு பிடிச்சி போய் தெரியுதாக்கும்? சர்பத்து போட எலும்புச்சம்பளம் எதுக்கு கேட்கணும்னா, எதுக்கு ஒன்னு அறுத்து ஒன்னா அறுத்தா காலையில ஊருக்குள்ள கறி ஓடலாம். வைக்கப்படப்பு கணக்கு உடம்ப வச்சுக்கிட்டு என்ன அறுக்கணும்? என்ன அறுத்தா சூப்பு தான் போட முடியும். ஐயா, ஒன்னையா இருக்கல, என்னையா இருக்கல, ஒரு பழத்தை 2 அறுத்து குங்குமத்தை தடவி முச்சந்தி வீதியில கொண்டு போய் இவளுக்கு கழிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே அவன் 4 மாசம் குளியாம இருந்து கழிச்சுட்டு தான் வந்து படுத்து கிடக்க. நீ வர கழிக்க போறியாக்கும்? நான் சொல்றது கழிப்பு கழிக்க வேண்டியிருக்கியா? சரி, களி. சரியா? பச்சி சின்ன குஞ்சி, சரி, ஒரு 2.5 கிலோ கொண்டு வாங்க. என்ன இந்த ஒரு பெரிய ஆள் வந்து உட்கார். குஞ்சு சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல, 2.5 கிலோவில் யாருக்கிட்டையும் உங்கள்கிட்ட குஞ்சு வச்சிருக்கீங்களாயா? ஆனா குஞ்சு கூவணும். தலையில கூவம சத்தம் வரனாலும் தலையை தூக்கி அப்படி காட்டணும், கூவு மாதிரியே காட்டணும். இங்க யாருக்கிட்டையும் குஞ்சு இல்லையாமல. யான்ட்ட குஞ்சு இருக்கு, கூவாது. குஞ்சு பெருசா இருக்கு, இடம் கம்மியா இருக்கும். 150 கிராம் இருக்கும். இல்ல அக்கான் கோழி குஞ்சு. அக்கா கோழி குஞ்சியா? அக்கா கோழி குஞ்சு இல்ல, தங்கச்சி கோழி குஞ்சு. ஐயா, எதையுமே சிறுக கட்டி பெருக வாழன்னு இருக்காங்க. சரி, அதனால சிறுசா கட்டி பெருசா வாங்கல தப்பு இல்ல. சரியா, கொண்டு வாங்க. நிலப்பட்டி நெல்லு வேணுமே. நான் படப்புக்குள்ள இருக்கு. படப்புக்குள்ளையா? எந்த படப்புக்குள்ள? மண்டு படப்புலையா? அப்படியா? ஆமா. ஒரு 9 கோழி முட்டையை கொண்டு வந்து, சரி, 8 முட்டையை சுத்தி வைங்க. நடு மத்தியில ஒரு முட்டையை வைங்க. ஒரு முட்டையில கீரி இருந்தா கூட, கீரி இருந்தா நாயை விடு. அந்த கீரி இல்லையா? முட்டை கீரி இருந்தா குடும்பத்துக்கு ஆகாது. சரி சரி, சரியா? அந்த குருதச்சனையை கொடுத்துருங்க. குருத செனையா இருந்து ஈன்றுச்சு. 2 மலட்டு குருதை தான் கிடக்கு. செனை குருதை இல்லையா என்கிட்ட? நான் மலட்டு குதிரையும் கேட்கல, கிழட்டு குதிரையும் கேட்கல. குருதச்சனை தச்சனை ரூபா. எவ்வளவு? உங்க இந்த கோட்டையை சுத்தி பார்க்கும் போது ரொம்ப ஏழப்பட்ட குடும்பமா தெரியுது. யார் குடும்பம்? உங்க குடும்பம் ரொம்ப பாவப்பட்ட குடும்பமா இருக்கு. உன் வீட்டுல 4 கப்பல் ஓடுதாக்கும். எங்க வீட்டை பார்த்தா ஏழப்பட்ட குடும்பமா இருக்க. வந்த நேரத்துக்கு அடிக்க வேண்டியது நக்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கா? யாருக்கு? ஐயோ, நல்லா எவன் வீட்டுல என்ன நடக்குன்னு இப்படி கோடாங்கி தீடி திரியுதீங்களாக்கும். வாங்கிட்டு போய் நல்லா செடியை தின்னா திங்கிறதுக்கு. கொத்தமல்லி செடி, புதினா செடி, தொலை செடி தின்ன மாதிரி. சற்று தாமதம். நம்ம பொண்டாட்டி எவன் வந்து அடிச்சு காப்பாற்றுவோம்னு நீங்க தெரியுதிய. ஆமா, அதனால நாங்கள் அப்படி அலையுதோம். நிறப்பட்டி நெல்லு வேணுமே. அப்பதான் சொல்லி வச்சாச்சுல்ல. வச்சுட்டீங்களா? சரியா? இனி உங்களுக்கு 5 பைசா செலவு கிடையாது. இந்த கோடைங்க 10 பைசா செலவு கிடையாது. 25 கிலோ பையரிசி, ஒரு 3 பையி மதுரை பொன்னி அரிசி கல்கூர் நீக்கப்பட்டதை கண்டிப்பா வாங்கிக்கோங்க. 15 கிலோவில் ஒரு கருங்கடா கொண்டு வந்துருங்க. காலையில யாரும் சோறு உங்க அதுங்க சொடல கோயில அன்னதானம் கொடுக்க போறோம். எல்லாரும் யாரும் தொட்டி வெட்டியில சோறு உங்க வேண்டாம். காலையில நாங்க கோயில்ல அன்னதானம் கொடுக்க போறோம். ஐயா, என்ன ஊரே நாரி போச்சு. நாரி போச்சா? தொட்டி வெட்டினா ராஜபாளையம் பக்கம் போனது. ஓ, அந்த தொட்டி வெட்டி. இது தொட்டம் வெட்டி. ஆப்பாட்டில் 5, கோட்டர் பாட்டில் ஒரு 4 கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இந்த கண்ணியை விட்டு பேய் விளையிச்சு சொன்னா தங்க கைனால, தரும கைனால ஒரு 2 பவுன்ல ஒரு மோதிரம் பட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படிதான். நல்லா கேட்டுக்கோங்க. 2 பவுன் மோதிரம் வாங்கிட்டு நீ அம்படாம்பட வருவேன். இந்த கம்மா கரையில அறுவாடை வச்சமானுக்கு இருப்பேன். எதுக்கியா? ஒரே ஓடுதம் போட்டு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் ஆசராயிருவேன்.
ஐயா இந்த கொடைங்க பொறுத்தவரை சக்தியும் பக்தியும் முக்கி இருப்பதனால ஓகன கை உசக்கே இருக்கும். அப்படியே அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வ வாக்கு படைச்சவங்க. சரி ஏன் சந்தன மாறி சடமாறி பூ மாறி தையனல்ல முப்படாதே என் வீர பகவதி வண்டி மலர்ச்சி மைகுலால் வடபத்திர காளி என் ஆத்தாரை வந்திரம்மா இந்த மண்ணுல மலையில மலையாண்ட பூமியில இவளுக்கு கண்ணேறு நாதரா திட்டு முறப்பாடா செய்வன கோளாரா இல்ல வஞ்சன சூதுகளா வந்திருந்து சொல்ல வேணும். என் ஆண்டி மாயாண்டி பாண்டி முனியாண்டி வந்திருந்து சொல்லும் ஐயா. என் சீவரப்பரி சொல்லமாடா சீக்கிரமா வந்துடணும். என் உய்காட்டு சுடல நீ ஓடோடி வந்துடணும். என் ஆறுமங்கல சுடல நீ ஐயா நீ வந்துடணும். என் 18ஆம் படி கருப்பா நீ பாங்குடனே வந்துடணும். இவளுக்கு ஆணால் நடந்ததா இல்ல பெண்ணால நடந்ததா? என் பொண்டாடிக்கு 5-6 கழுதையோட நடந்த கோளாரப்பா. என்ன தெய்வத்தை வேண்டி இவளுக்கு ஆணால் நினைச்சா பெண்ணால் நினைச்சான்னு கேட்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க? இவளுக்கு ஆணால நடக்கல பெண்ணாலையும் நடக்கல. என் பொண்டாட்டிக்கு 5-6 கழுதையோட நடந்த கோளாரப்பா. அது எப்படியா கழுதையோட நடந்துச்சு? இவன் மாசமா இருந்தா 2 ஓட்டமா? நாங்க 10 தேரம் கூட இருப்போம். உனக்கு என்ன வடிக்கு? நாங்க 10 பிள்ளை கூட பெறுவோம். நாங்கள்ல வளர்க்க போறோம், நீயா வளர்த்து விட போற. மாசமா இருந்தா சரி அவங்க அப்பா வீட்டுல வளைகா போட்டு கூட்டு போயிருந்தாங்க. சரி போன இடத்துல எனக்கு ஆம்பளை பிள்ளை வந்துருச்சு. அப்ப யோகம் தானே? யோகம் தான். எனக்கு ஆம்பளை பிள்ளை வந்திருக்கு. அவன் வீட்டுல இளவு விழுந்துருச்சு. ஐயா யாரு? அவங்க அப்பன் சேர்த்து போனான். தாயில் கிளட்டு போய் வாயில வச்சமானு சேர்த்துருக்கான். என்னத்த சுருட்டு குடிப்பான் போலுக்கு சளி இருந்து அடைச்சுக்கிடுச்சு. மேலாக முடிச்ச மாதிரி செத்துருக்கான். சரி தாப்பஞ்சேத்த கவலையில முட்டி அழுதுருக்கா. மண்டேடி வந்துருச்சு. ஐயோ பச்சை மண்டேடி வந்து இவ தன்னால துடிச்சுக்கிட்டு வாரா. சரி இவளுக்கு நம்ம தொட்டமெட்டி ஊருக்குள்ள போடாத ஆளி வைக்கல. என்னது? ஊசி சரி ஊசி திருநர் போட்டிருக்கா. மண்டேடி கேட்கல. பிறகு எங்க அம்மா மாதிரி எங்க அக்கா மாதிரி இருக்காள். இவங்க சொல்லியிருக்காங்க பச்சை மண்டிட்டு வந்தா பழி. ஆமா கழுதப்பாலை ஒத்தரம் கொடுக்க கேட்கப்பட்டிருக்காங்க. கழுதப்பாளையா? ஆமா. இவன் குருட்டு கழுதை இருட்டுக்குள்ள போய் கழுதை கிட்டப்ப அழுவிச்ச போயிருக்கா. ஐயா சரி இந்த கம்மாய்க்குள்ள 5-6 கழுதை நின்று இருக்கு. போனது அவசரப்பட்டுட்டால ஓடாங்கி. என்னாச்சு? இவ பொட்டா கழுதை தெரியாம இவ ஆங்கழுதைகிட்ட பிடிச்சிட்டாள். ஐயா நீ எத்திரிச்ச எண்ணத்துல எத்திரிச்சு அவளுக்கு கிண்ணத்துல எத்திரிச்ச எந்த கிண்ணத்துல? பால் ஊச்ச கொண்டு போன கிண்ணத்துல. சரி இவ தொகுதி எரியாம பிடிச்சிட்டான். எந்த தொகுதியா? ஓட்டப்படாத தொகுதியை பிடிச்சிருந்தா அண்ணன் போஸ்ட ஜெயிச்சிருப்பா. சரி தாயாடி கோயில்பட்டி தொகுதி பெரிய தொகுதியில் பிடிச்சிருக்கா. எத்துப்பட்டு வந்து இடக்கால. ஐயா அது காலையில என்ன கோபத்துல நின்னுச்சோ. 3 காலை ஊனிக்கிட்டு ஒத்த காலை ஊனிக்கிட்டு 3 காலை கொண்டு அடிச்சிருக்கு. இந்த நடுக்கால் ஒட்டாடம் தான் கிண்ணம் உடஞ்சி வச்சு. அப்போ மண்ணை கவிருமே தூர்வையெல்லாம் எடுத்துட்டு வந்துருச்சான். அப்படியா? என்ன குளத்துக்குள்ள கம்மாய்க்கு சேருக்குள்ள நின்று இருக்கு. சரி 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 எவ்வாறோ பாரு மாயாண்டி கோட்டைக்குள்ள அவ கூட்டி வர நாடசாமி இல்லை சுடல மழை இல்லை சாமி இல்லை. எல்லாத்தையும் குட்டியும் கொடுத்துட்டு போறாங்க. சந்தைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஐயா வாரம் பாரு கோட்டைக்குள்ள யசாமி கோட்டைக்குள்ள அவன் வந்துட்டானா. யசாமி எல்கையில சுடல மடை எல்கையில மாட சமி எல்கையில
சாமி குதிரையில சாமி குதிரையில அவன் வேட்டையாடி சாமி வராரையா கருப்பசாமி வராரையா மாடசாமி வராரையா சுடல மடம் வராரையா ஐயா வெள்ளம் நல்லா குதிரையில ஏசாமி குதிரையில ஏசாமி குதிரையில அவர் வேட்டையாடி ஏசாமி வராரையா கருப்பசாமி வராரையா சுடல மடம் வராரையா எந்த நாடு எதாய எந்த தேசம் எதாய எந்த தேசம் எங்கிருந்து எதாய எங்க வந்த சாத்தி எங்க வந்த எதாய எதுக்கு வந்த ஐயா ஒன்னா நல்லா படித்தடமா எதாமி படித்தடமா எதருப்பா படித்தடமா உனது ஓல புவி எதாமி சாவடியும் எதருப்பா சாவடியா எசாமி சாவடியா அடிச்சதாரு எதாய புடிச்சதாரு எதாய புடிச்சதாரு உன அடியாய சாத்தி செய்ததாரு எதாய செய்ததாரு சாத்தி செய்ததாரு ஐயா ரெண்டா நல்லா படிக்கலாமா எதாமி படித்தடமா உனக்கு ரெட்டியப்போ எதாமி மேடைகளும் எதருப்பா மேடைகளா எதாமி மேடைகளா ஆட வேணும் எதாயி ஓட வேணும் எதாய ஓட வேணும் ஆதரவி எதாயி போட வேணும் எதாத்தி போட வேணும் எதாய போட வேணும் எமாட வேணும் அழைக்க வேணும் எதாயி அழைக்க வேணும் இங்க ஆதாரணி எதாயி ஓட வேணும் எதாய ஓட வேணும் கையில எதாய மாண்டவளா எதாய மாண்டவளா இல்ல கிணத்துக்குள்ள எதாய செத்தவளா எதாத்தி செத்தவளா எதாய செத்தவளா நம்ம எங்கையில மாண்டவளா எதாயி மாண்டவளா நீ மறந்து தின்னு எதாயி செத்த வேளா எதாய செத்தவளா யாரு என்று எதாய சொல்ல வேணும் எதாத்தி சொல்ல வேணும் எதாத்தி சொல்ல வேணும் நீ எந்த இடத்தில் எதாய குடியிருக்க எதாத்தி குடியிருக்க எதாய குடியிருக்க என் இடத்தில் எதாத்தி சொல்லிடம்மா வயிறிருந்து சொல்லிடம்மா எதாய சொல்லிடம்மா ஓடியா உனக்கெல்லாம் இந்த அரவிந்த் ஆஸ்பத்திரி அவ்வளோ வருஷம் கெட்டி போட்டிருக்காளங்கெல்லாம் போன அந்த கண்ணாபிரதம் பண்ண அவன் மறந்து 1 மணி நேரம் ஆகுது சொல்லிடம்மாவா என்ன நொய்யா நொய்யா என்ன இந்த கோலத்துல நடக்கு உன் யோகத்துக்கு கிடக்கா நான் கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆகுது இப்படி படுக்க மாட்டாளே குண்டியைத்தான் தூக்கிட்டு கிடப்பா மேலாக்க உன் யோகத்துக்கு தான் அப்படி பார்த்து கிடக்கா அடி இப்படி கூடி அடி அப்படி கூடி பிடிக்கி போட்டோம் சரி 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 என் கோவத்துக்கு ஆளாயிட்டீங்களோ உன் கோபத்துக்கு ஆளாயிட்டா உங்க அப்பன் கோபத்துக்கு சடங்காயிடுவான் காலையில எல்லாரும் தட்டளப்புக்கு வாங்க தேங்காய் வளம் சீனி முட்டையெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படியா நான் அந்த அக்கா பேயாட்ட வைக்க சொன்ன உங்களை எப்படி படுத்து கிடக்கான்னு வச்சுக்கோங்க அவளுக்கு வாடை அப்படி அடிக்கும் அவளுக்கு வீச்சு நின்னீங்க அது கூட ஒளிப்பு தட்டிச்சு இதுகளுக்கு உட்காந்து என்ன பொம்பளை குடும்பத்து பொம்பளை 4 மணிக்கு சாணி ஓடலையா வாசல்ல சாணி ஓட்டு கோலம் போட வேண்டாமா இப்போ மணி 5:10 ஆயிடுச்சு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் முதல்ல அள்ளிட்டு போயிட்டாங்க சந்தேகப்படுத முதல்ல ம் உடுக்கடிக்கும் போது ஆ அவன் மண்ட முன்னால ஆமா முதல்ல என் பேர மைக்கு நல்லா சுத்தமாக வச்சிருக்காங்க அழி பிறகு அதான் நக்குதேன் நீ நக்கு முதல்ல நான் உடுக்கடிக்கும் போது அவன் மண்ட முன்னால இப்போ என்னது இருக்கு இப்போ அவளோட இல்ல கால் முன்னாடி வந்திருக்கு வெள்ளாடு ஈன்றால் வேணும் கையை ஓட்டி இழுத்து போட்டு இளங்கொடியெல்லாம் சேர்த்து வரட்டும் ஆமாம் நீ எப்படி நீங்கிட்டு பார்ப்பிய விவரத்தோட
ஆமா, என்ன கொடி? சொர கொடியா? அதை சேர்த்து இழுத்து போட்டா கதை உனக்கு வதைக்கு கொடுத்தா காலை திரும்பி போறேன் உனக்கு அந்த கோட்டரை வச்சு. ஆமா அப்படியா? சரி சரி சரி. ஐயா உனக்கு வலிப்பு வந்துருச்சாக்கும். வந்தது அப்படி வாச்சது அப்படி. அவதான் மலர்ந்து கிடக்க, நீ எனக்கு போட்டு மூட்டோட சாட்டோட அசைஞ்சிட்டு கிடக்க. தார்பாய் போட்டு மூடணுமாப்பா, அடிக்கிறது போதுங்க. இல்ல இந்த இப்படி வெளிச்சத்துல ஓட்டு அடிக்கிறது கூச்சப்படுவோம் போலுக்கு. அப்படியா? எங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வாய் வாய் இழிக்க நீங்க வீட்டுக்கார மரத்துல முனி ஆடுதா? காத்தடிச்சா மரத்துல முனிதான் ஆடு. பிற தூரம் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஏணி மடனா நோனி மடங்க. செல்ல பிள்ளைக்கு என்ன வேணும்? செப்பு போல நோனி வேணும்னு. முனியாண்டி நக்கா வந்தானாக்கும். ஊரா மரத்துல கொலைய ஓடிப்பா, இறங்க மாட்டாம தங்கிக்கிட்டு கிடப்பான். அப்ப பசுந்தானே லோடு மனு முனியாண்டியா? அவர் வேற வந்துட்டாரா? அப்படியே அவர் பார்த்து உத்தரவு கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும். பார்த்துக்கோங்க, எங்க அக்கா மாதிரி கேட்டுக்கோ. மருதையில இருந்து வந்த முனியாண்டி உத்தரவா கொடுக்காராம். வரையில செலவழிச்சுட்டு வந்துட்டாராங்க. உத்தரவா? சரி சரி சரி. அப்படியா? சரி 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 சரி. அப்படியே யார்கிட்ட? ஐயா மாசம் தெரியாம இருக்கும் போலுக்கு. என்ன பூளுக்கு மிஞ்சின விருந்து கிடையாது, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. அப்படி இருப்பனால அந்த அட்டகால் 8 பேர் 1000 கண்ணுடையாள், ஆயி மகமாயி நீலி திருசூடி நீங்காத பொட்டுடையாள், ஓம் அவுங்கிரி சவுங்கிரி மகாலிங்க சதுரகிரி வடத்துப்பட்டி அந்தகிரி குருவின் பேர் கொம்புங்கிரி வரம் கொடுத்தார் வெள்ளையங்கிரி. இப்ப எந்திரிச்சா அவன் எந்திரிச்சிட்டா தான் உனக்கு அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எந்தியாம தானே முட்டாங்களை போட்டுக்கிட்டு உதடெல்லாம் மண்ணை ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்க. பாரு இப்ப அடிப்பா. எத்தனை ஊருக்கு போயிருக்க, இவ்வளவு உயரம் தீ குடிச்சா நட்ட வந்துகிட்டு அடி. தண்ணி பைப் அடிக்கா. சரி சரி அடங்கு. வந்து நான் ஒரு ஹெட்மாஸ்டர் வேலையும் பார்ப்பேன். ஹெட்மாஸ்டர் வேலை பார்த்து அதெல்லாம் பவுண்டனை பிடிச்சிட்டானா தயாரி எழுத நோட்டில் அப்படி எழுதுவாள. கொஞ்சம் அகராதி உடிச்ச பெயர் இன்னும் ஒரு கணக்குச்சாடியும் பிடிச்சிருப்பா அவனுக்கு. இல்லா வளையுத பார்த்துக்கோ. ஆமா, நீயும் 6 மாசம் அக்கினியில உட்காந்துட்டு இப்பத்தானே ஏஞ்சி வந்துருக்க உன் தவத்தை கெடுக்கிறதுக்கு. இல்ல என்ன பெட்டி ஆடுது? எல்லாம் ஒன்ன பார்த்துதான். நீ எத்தனை மாட்ட லாடம் கட்டினியோ நம்ம இடத்த கண்டோம். சரி சரி சரி. எவ்வளோ வெட்டுவா தண்ணி வந்து அவன் பிடிச்சப்பான். அந்த இரும்ப கையில கொடுத்து பாரு. எதுக்கு எது மருந்து? அடிக்க முடியாம தான் நின்றுகிட்டு இருக்கான். வேற ஆள் கொடுத்தா நீ அடிக்கலாம். அவனுக்கு அடிக்கிற மருந்து அவனுக்கு நின்றுக்கிட்டு பொங்கலுக்கு வந்தவங்க எனக்கு நிக்கா. அது சைஸ் சைஸா பிறண்டு வரண்டு தான் கொடுக்க, அடிக்க மாட்டாங்க. 10 மான் தான். அதுல 2 கரை ஊட்டி ஓட்டு போயிருச்சு. சரி சரி சரி. ஐயா ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். உதையுத மாட்டை என்ன செய்வேன்? அதை காலை கட்டிடுவேன். காலை கட்டினா உனக்கு மடுவும் மேலே போயிடும். மாடு முட்டுக்கால் ஓட்டுக்கிட்டு குண்டி மேலாக தூக்கிட்டு நாட்டை ஒன்று தான் பாடி வச்சுவேன். அடி உதவு மாதிரி அண்ணனுக்கு உதவ மாட்டாங்க. இவளை அடிச்சா இருப்போண்டி இருக்கு. எதை வச்சு? இதை வச்சு லட்சணமா இருக்கு. சன்ன நீளமா வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு ஊரா முண்டாடி அடிப்பானா? அதெல்லாம் அவளை நீளத்தை வச்சு அடிக்க விட மாட்டேன். கொஞ்சம் மடக்கி வச்சுக்கோ. இப்ப நான்
நான் அடிக்க போறது உங்க பொண்டாட்டியே கிடையாது. அவளை அண்டி இருக்க பேர் தான் அடிக்க போறேன். அண்டி இருக்கு அதான் ஆபரேஷன் பண்ணிட்டோமா, குண்டி தான் இருக்கு, நல்ல தடை பாரு. அண்டி சும்மா உனக்கு அண்டி தடை சொல்லுது ஊரா பொண்டாட்டிக்கு. அவளை பிடிச்சிருக்க பேர் தான் அடிக்க போறேன். அடி அடி சரியா? ஹாய் ஆ ஏதா அது வித முதல் கிடக்குதுண்டா, இப்படி தூர போட்டுறாத, நாய் ஈஸிட்டு பேர போகுது. பண்ணியா முண்டதுக்கு உனக்கு சாமியா இருந்தியா? உடனே ஆடாத இந்த கம்மாய்க்கு போய் சேர்த்து ஆடிட்டு வா போ. கண்ணை தோண்டிரு, பார்க்க மாட்டான். அவன் இந்த சினிமா தேட்டர்ல டிக்கெட் கொடுத்த ஏவத்துக்கே பொந்துக்குள்ள கையை ஓட்டுவான், சில்லற அல்லதுக்கு. அடுத்தவளை எழுப்பிட வரல நீ, மறுபடி ராசுகோல் படுவான்னு பூலல்ல கரையம் பிடிக்க தெரியுமா படுத்து கிடப்பா. ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட படுக்கா கிட்டோண்டாடி. இப்ப படுனா விளக்கு மத்த தூக்கிட்டு வரவாள, வீட்டை தூத்துட்டு தான் படுப்போம்னு ஊரா மூட்டாடி இப்ப படு. ஆமா சரியா? இந்த பண்ணியை எவன் பிடிச்சான்? அதான் வளர்த்த முடிச்சுப்பான். நீ எதுன மாண்ட, நீ எதுன மாண்ட, நீ மாண்ட இடத்த சொல்லு, மாண்ட இடத்த சொல்லு. ஆம்பளையா பொம்பளையா அவளை பிடிச்சவன் சரி அவன் சொல்லி நல்ல தகரமா கேட்டாடி. விவரமா கேட்டு அப்படியே அப்படியே ஊரு என்ன யாராய பேரு என்ன யாராய பேரு என்ன ஊருக்காரங்க யாராத்தி பெற்றாரங்க யாராய பெற்றாரங்க யாராய பெற்றாரங்க. ஏய் ஏ கோடாங்கி ஏ ஓ கோடாங்கி ஏ கோடாங்கி, இந்த சாமத்துல நினைச்ச காரணம் என்னடா? மரியாதை குறையுது. அவளா பேசா உள்ள இருக்கதான் அந்த பாடு வருது அவளை. என்ன முழக்கம் புள்ள பெற முடியாம செத்துருப்பா அவளுக்கு. அதான் முழக்கம் அந்த முழக்கம் வருது. மாசம் இருந்தவன் முடிச்சிருப்பா அவளுக்கு. சொல்லு ஏ கோடாங்கி, என் ஊரு பேர் தானப்பா? ஆமா. அட எந்த மலையாள கோடாங்கி, தமிழ்நாட்டு கோடாங்கி. இவ்வளவு மலையாள பறிஞ்சோ, எந்த சேட்டா இவ்வளவு வெளிச்சு எட்ட பட்டி பறிஞ்சோ? பட்டி பறிஞ்சோ ஓங்கி ஆரஞ்சு. ஓஹோ, மலையாளத்துல மாகாளி பெரும்புலையை பெத்த மாவுசைக்கு தான் பிடிச்சிருக்கான். என்ன சொல்றதா? மலையாளத்துல மாகாளி பெரும்புலையும் பெத்தமாவா மாவிசைக்கு அவளும் பிடிச்சிருக்கான். சரி தெரியுதுங்களா? அவன் பிடிச்சானா அவளுக்கு இப்ப என்ன சொல்லு, ஊர் என்ன பேர் என்ன? அரே பையா அரே ஓரே நேக்கு தெனுசு ரேடு முண்டே மரத்து யாருடா மண்டாங்க பாத்துக்கோ. பாரு என்ன பாசையெல்லாம் பேசானுவாரு. இவள கண்ணாடு மாத்தாடு. நீ என்ன கைவேலை வைப்ப? கைவேலை பார்த்தவனே என்ன இங்க வந்திருக்கங்க அடி. சம்பா வாங்க போற. என்னது சம்பளமா? அட ஆண்டர ரேமி ரெட்டுவாளு. நீ அடிச்ச அடியில காய் விழுந்துருச்சே. என்ன ஆயி? வியாபங்காய் வேற நான் மாசமா இருந்தா காய் விழுந்துருச்சு.
சொன்ன சொல்லுக்கு சரி சொல்லணும். ஏன்னு வச்சுக்கோ. சரி. என்னப்பா எச்சி தூக்கிட்டா அடிக்க? இப்ப சொல்லு. ஊர் பேர் சொல்லு. கோடாங்கி. என் ஊர் பேர் தானப்பா. தபிறந்ததுதான் மடத்துப்பட்டி, கோடாங்கி மடத்துப்பட்டி, நேரே மடத்துப்பட்டி. நான் வளர்ந்த நடா கோடாங்கி ராமலிங்க போறோம், நேனே ராமலிங்க போறோம், கோடாங்கி ராமலிங்க போறோம். நான் வாக்கப்பட்டேன் கோடாங்கி சொட்டம்பட்டி, நேனே சொட்டம்பட்டி, கோடாங்கி சொட்டம்பட்டி. ஏய் என்ன சொல்றதா? அவ பிறந்தது வந்து கழுகுமலைக்கு தெற்க சாயமலம் மடத்துப்பட்டி. ஓ, சாயமலம் மடத்துப்பட்டி. அவ வளர்ந்தது வந்து கழுகுமலைக்கு வடக்க ராமலிங்கபுரம். ராமலிங்கபுரம். ஆனா வாக்கப்பட்டது வந்து நம்ம தொட்டம்பட்டியில தான் வாக்கப்பட்டதுதான். அதே கட்டியா பேச்சு முத்தே அந்த அப்படி வாச்சது அப்படி. அதான் தான் பிறந்த சாயமலம் மடத்துப்பட்டி, வளர்ந்து ராமலிங்கபுரம், வாக்கப்பட்ட தொட்டம்பட்டி. ஆத்தா நடுவ தெரிஞ்சிருக்கா. இவளை யாரும் 5-6 பிள்ளை பெற சொன்னா ஆத்தால ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு பையன் மாத்தி போட்டான்னு. சரி, இங்க வாக்கப்பட்ட மங்கால அவளுக்கு 6 புருஷன். ஏன்னா இந்த அப்பையார் இங்க வாக்கப்பட்டவங்கள உனக்கு 6 புருஷன். ஒரு புருஷன் தான். புருஷன் வேற சொல்லு. கோடாங்கி என் புருஷன் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. எதுக்கு சொல்ல மாட்டேன்? ஏன்னு கேட்டியா? என் புருஷன் காலைல 5 மணிக்கு டீ கடைக்கு டீ குடிக்க வருவாங்க, அங்க போய் பாத்துக்கோ. எங்க அக்கா மாதிரி தாய்மார் நல்லா கேட்டுக்கோங்க. இவ உருந்தான் டீ கடைக்கு போவாங்க, மத்த உருந்தவெல்லாம் மறந்து குடி போவாங்க. உன் அடிய மாதிரி எத்தனை ஒரு கோடாங்கி அடிய பூரா நான் பார்த்து பார்த்து குடுத்து குடுத்து நெளிச்சு நெளிச்சு வந்திருப்பேன்டா. கிளட்டு பேல கிளட்டு பேல கிளட்டு பேல. தானே சடங்கா இருக்கா? ஆம்பளையில கிளட்டு பேன்னு சத்தரஞ்சாவடியில படுக்க சொல்லுதா அவளுக்கு. கிளட்டு பேங்கா 4 மரக்க வேலைப்பா நெல்லு போட்டிருக்கு. இவன் அரிக்கு 2 நாளைக்கு அறுத்தானே. 10 பொம்பளையில கூட்டு போனா அங்க அறுத்து போனா களத்துல ஓட்டி எனக்கு நேரம் மலர்ந்து விட்டான். சரி, நான் கிளட்டு பேல இருந்தா 4 விட்டு அடிக்க என்னால முடிஞ்ச மட்டும் உறக்க அரை உறக்கமா இருக்க அடிய மட்டும் விடுது கிடையாது. நான் பாட்டு சொத்து அடிச்சு. ஆமா, நெல்லு போய் அங்க களத்துல கிடக்கு, வட்டம் ஒரு பக்கம் கிடக்கு. ஆமா, மழை வர்ற மாதிரி இருக்குமா, பட்டத்தை புடுக்குமானா அவன் என்ன செய்யணும்? போடலாம்ல. சம்சார வீட்டு பொம்பளைனா அந்த ஆயில் சேலைய மண்ணி கட்டு இடுப்புல சொருகிக்கிட்டு குனிஞ்சு இழுத்தாவளையா வைக்கல அருவாகும். ஆமா, இவங்க அப்பனை ஓடி குனிஞ்சு விடுங்க வலிச்சு போய் ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கனே ஒண்ணு ஒண்ணா அப்படி பிடிக்க எனக்கா வட்ட அருவாங்க. நான் வட்டத்துல தீய வச்சு விட்டுட்டேன். மாடு இல்லையா? இவன் இருந்த இடத்துல மாடு மயிருக்கு மாட்டை பிற மலையாளத்துக்காரன்னு பற்றி விட்டுட்டேன். இல்ல, ஒரு காலையில எந்திரிச்சு ஒரு சாணிப்பால் ஓட்டு முத்தம் தொளிக்க வேணும்ல. எந்த ஊர் பொம்பளையே இப்ப சாணி ஓட்டு முத்தம் தொளிக்கா? ஒரு ஊருக்கு வீட்டு வீட்டுக்கு பள்ளி நல்லி ஓட்டு கொடுத்துட்டாங்க. சரி, 7 மணி வரைக்கும் உறங்க வேண்டியதான். 7 மணிக்கு வந்துட்டு கண்ணை கசைக்கிட்டு கரசக்காட்டுல மருந்து எடுத்து எனக்கு டீப்பை கொண்டே லாத்தால எல்லாம் யாரும் சாணி ஓட்டு தொளிக்கா? எல்லாம் டீப்பு தான். நீ அப்படித்தானமா? எல்லாரும் டீப்பு தானே. இவன் கீழே இருக்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லிப்பாங்க சாணியோட. ஓ அண்ணன் தம்பி யாராய ஜனஜனந்தா, யாராய ஜனஜனந்தா, இல்ல தாய் தகப்பே யாராக்கு கொடுமையுண்டா, எரேன்னு கொடுமையுண்டா, யாராய கொடுமையுண்டா. நீ 7 பேரு கொடாங்கி 7 பேரு, நேனே 7 பேரு, நான் 8ஆவதா கொடாங்கி பெண் வீரனே, கொடாங்கி பெண் வீரனே. என் பேரு வந்து கொடாங்கி செல்லமடா, நேனே செல்லமடா, கொடாங்கி செல்லமடா. டாட்டா டாட்டா. என்ன காட்ட கடிச்சிட்டா? இவன் பணியார கடை ஓடுவா. சரி, பள்ளிக்கூடத்து பக்கத்துல
சோடாவுக்கு போட்டு அதில் கோதமை மாவில் பணியாரம் சுட்டுட்டானா பந்து வந்தா சுட்டு வச்சிருவா. இந்த என் பேர மாதிரி தின்னுட்டான்னு அப்படி மறந்து கிடக்காங்க. என்ன 12 மணி பள்ளிக்கூடம் மணி அடிச்சுட்டா போதும் ஒடியாந்தே சென்று சோத்தை எதிர்பார்க்க மாட்டான். சரி சட்டி கூட தான் கை போட்டுவாங்க பணியாரம் திங்கிறதுக்கு. அப்படியா? பணியாரத்தை தின்னுட்டு 12 மணிக்கு மேலே பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. சரி வாத்தியார் பார்த்தாரு, இவன் பணியார கடை போட போய்த்தானே பிள்ளைய பள்ளிக்கூடம் வர மாட்டாங்கன்னு கடையில தீய வச்சு விட்டுட்டாரு. இப்ப இவன் பணியார கடை எங்க ஓட்டுருக்கா தெரியுமா? பசுவந்தண்டையில முடி வெட்டுது கடைக்கிட்ட பாப்பர் ஷாப் கடைக்கிட்டு போய் பணியார கடை ஓட்டுருக்கா. இப்ப உள்ள எங்கெல்லாம் வாராங்க பணியாரத்தை வாங்கி பிச்சு பார்த்துட்டு மயிரா இருக்குன்னு ஓடி இருந்தாங்க. எவனாவது முடி வெட்டுது கடைக்கிட்ட போய் பணியார கடை போடுவானாயா? அதான் எப்படியா எல்லாம் அந்த மாவை கலக்கி வச்சுக்கிட்டு டீ போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. சரி காத்தடிச்சு மைத்தள்ளி மாவுல ஓட்டிருக்கு, அதோட சுட்டு வச்சிருக்கா. இப்ப உள்ளவங்க எங்க விவரமானவங்க பணியாரத்தை வாங்கி பிச்சு பார்த்துட்டு மயிரா இருக்குன்னு ஓடி இருந்தாங்க. கடிச்சு தின்னா நமக்கு வாயில குத்துமுடா. யாரு குத்துது? நான் தான் பணியாரத்தை வாங்கி திக்க நாங்க எனக்கு வாயில நடக்க திக்க போனேன். சும்மா இருக்கணுமா? சரி சரி சரி. இப்ப விவரம் அது கிடையாது. அவ கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். 7 ஆம்பளை ஒண்ணா, ஒரே ஒரு பிள்ளை பொம்பளை பிறந்திருக்கா. அவ பேர் செல்லம்மான்னு சொன்னா. 7 ஆம்பளைகளோட ஒரு பொம்பளை வந்து பேர் செல்லம்மாடா. இங்க தாய்மாமா உண்டாட்டி. தாய்மாமா உண்டாட்டியா? செல்லம்மா எங்க அத்தை. செல்லம்மாளா பாப்பம்மாளா? செல்லம்மா பாப்பம்மா, பாப்பம்மா கோப்பம்மா, கோப்பம்மா சுப்பம்மா, சுப்பம்மா முத்தம்மா, முத்தம்மா அங்கம்மா, அங்கம்மா கெங்கம்மா, கெங்கம்மா எங்கம்மா, எங்கம்மா இவங்கம்மா, இவங்கம்மா என் பொண்டாட்டி. முறப்பாந்தம் வருதா? சுத்தமானமா கிடக்க எதப்பாடு அதிகம். செல்லம்மா எங்க அத்தையா. சரி யாருதான் செல்லம்மா? எங்க அத்தை கலரை பாத்தீங்கன்னா இருப்பாங்களோ. இந்த பீக்கர் குட்டியை பாத்துக்கோ. தயாரி கரச காட்டுல நடைஞ்ச பணம் எனக்கத்தான். பொம்பளை கருப்பா இருந்தாலும் குடும்பத்துல பொறுப்பா இருப்பா. எங்க அத்தை சாமானுக்கு அப்படி ஆசைப்படுவாரு. சாமான் என்ன சாமான்? பழையாட்டு பொம்பளை காத்துல காது வளர்த்த பொம்பளை. சரி பாம்படம் தண்டாட்டி நகை ரொம்ப போட்டிருப்பா. என்ன அங்க புதியமுத்தூருக்கு அந்த திருவிழா பார்க்க போயிருந்திருக்காரு. சரி எங்க மாமா ஒரு பக்கம் பார்த்துருக்காரு. எங்க அத்தைக்கு ஒரு சவடை புத்தி. இந்த கிளட்டி போய் வந்தாமனா நம்மளை ஏற விட மாட்டோம். ராட்டினத்துல சாகுதா சாப்பிட்ற ஒரு நாளைக்கு ஏறிட்டு தான் ஜானு ராட்டினத்துல ஏறி உட்காந்துருக்கா. ராட்டினம் சுத்தி விட்ட எங்க வேகமா சுத்தி விட்டுருக்காங்க பாரு. சங்கிலி வந்து கீழே வந்து எங்க அத்தை செத்தே போனா. மசரும் போயிருச்சு. இப்ப 3 மாசமா என்கிட்ட தான் வாரா. அவதான் செத்து போனல அப்புறம் உமட்ட அப்படி வந்துட்டா. நான் வண்டியில வருவேன் அப்படி கார்ல கால டேத்துல. ஆமா கொஞ்சம் குஞ்சி சாட்டு கொடுமா அங்க போயிட்டு இருக்கோம். பாட்டு பாட்டு அவங்க வேலைக்கு அவங்க வேலைக்கு ஏன் பேராண்டி மயிராண்டி எங்களுக்கு பிறந்து வருது. அந்த கல்ல எந்திக்கடா ட்ரெயின் வருது. நீ எந்த இடத்தில் எதாய தொழுகிறதா எதாய தொழுகிறதா சொல்லி இடத்தில் எதாய சொல்லிடமா கையிறது சொல்லிடமா எதாய சொல்லிடமா. யாய் இடிகணரு கொடாலி இடிகணரு மேலே இடிகணரு நான் இருக்கிறது கொடாலி பாங்கனரு உள்ளே போங்கனரு கொடாலி போங்கனரு. ஏய் நான் தவிச்ச தண்ணி குடிக்க போனேன் கொடாங்கி குடிக்க போனேன் தேனை குடிக்க போனேன். இந்த பின்னால கொடாங்கி தள்ளிட்டாண்டா குளிய வச்சு தள்ளிட்டாண்டா கொடாங்கி தள்ளிட்டாண்டா. அங்க சுத்தி இங்க சுத்தி பின்னாடி விட்டா தள்ளி இருக்கான். யாரு? எல்லாம் உங்க அப்பா தான். எங்க ஐயா என்ன செஞ்சாரு? ஊருக்கு தெக்க ஒரு கடை இருக்கா. ஏன் அது எங்களுக்கு ராசி இல்ல. ஊருக்கு வடை கொண்டு வச்சிருக்கேன் பாரு.
ஒரு கிணறுல உரிச்ச தேங்காய் தண்ணியா இருக்கு. அந்த காலத்துல கிணத்தை கீழாக்கு வெட்டி இருக்காங்க, இப்ப நாங்க மேலாக்கு கட்டி இருக்கோம். அப்படியா? அந்த கிணத்துல பாம்புரி கிடந்திருக்கு தண்ணி. ஒரு 18 வயசு கண்ணி தாகத்தோட தண்ணி குடிக்க வந்திருக்கா. சரி. தாகத்தோட வந்த கண்ணிய உங்க அப்ப மோகத்தோட ஊட்டிய முடிச்சு உள்ள திணிச்சிட்டான். சரி. இப்ப அவதான் உங்க குடும்பத்தை கொப்பு கொப்பா ஆட்டி படைச்சு அலங்கோலம் பண்ணுதான். ஏன் எங்க ஐயா கிணத்துக்குள்ள தலையில நான் எங்க இருந்தேன் தெரியுமா? எங்க இருந்திய? நானும் கிணத்துக்குள்ள சோா போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். காப்பாத்திக்கலாமையா? நான் மைத்த காப்பாத்துவேன். ஏன்? யாருக்குன்னே நான் அவட்ட 50,000 கடன் வாங்கி வச்சிருக்கேன். சரி. அவ பிழைச்சுக்கிட்டானே என்கிட்ட வட்டி ஓட்டு கேட்பா. நானும் சேர்த்து கொலை ஒண்ண போய் இப்ப ஏன் பொண்டாடி பேய் முடிச்சு 1 லட்சம் செலவு வந்துருச்சு. செய்தாருக்கு செய்த வினை அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தன்வினை தன்னை சுடும், ஓட்டாப்ப வீட்டை சுடும். தெனை வதச்சவன் தினையா இருப்பான், வென வதச்சவன் வினையா இருப்பான். குருதோலி வதச்சவன் பரவாயில்லையா இருப்பான். ஏன் கொஞ்சம் குனிஞ்சு அறுத்தான மாட்டுக்கு கூட மாவு சேரும் ரேஸ் மாட்டுக்கு. அதனால ஏன் பேராண்டிங்க வா, இனிமேலாது தீங்கு நினைக்கிறத விட்டுட்டு நல்லதே நடங்க, நல்லதே நடக்கும். சரியா? கோடாங்கி, நான் இந்த கண்ணியை விட்டு விலகணும்னா நான் என்ன செய்யணும்? நான் கேட்டதை வாங்கி தருவியாப்பா? வீட்டுக்காரன் அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துடலாமா? ஆமா, வண்டியரமால பார்த்து புருஷன் கேப்பா வாங்கிக்க. எல்லாம் போறா 1 2 கிளடிச்சு அவங்க கிடந்துச்சு. அது போய் 2 அவங்க 2 கிடக்கு. என்ன வேணுமோ அதை கேட்கட்டும். உனக்கு என்ன வேணும், எது வேணும்?